சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் ராஜினாமா லெட்டரை ஏத்துக்கோங்க சார். நான் என் குடும்பத்தோட என் சின்னையா, என் அத்தை, என் அபிமான சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் சார். என்ன பேசுறீங்க நீங்க? உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க ஆசைப்படுற நீங்க எதுக்கு தேவையில்லாம IPS எக்ஸாம் எழுதி படிச்சு பாஸ் பண்ணணும்? என்ன ஈஸ்வரி, பதில் சொல்லுங்க. அப்படி இல்ல சார், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். என்ன விளையாடுறீங்களா? நான் உங்களை வார்ன் பண்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி ராஜினாமா லெட்டர் கொண்டு வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணி யூனிஃபார்ம் போட்டாச்சுன்னா ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இந்த யூனிஃபார்ம் தான் லைஃப். புரிஞ்சுதா? புரியுது சார். மிஸ்டர் அழகு சுந்தரம் சார், நான் தான் டியூட்டில ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே உங்க மிஸ்ஸஸ் எக்ஸலென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணமே தவிர டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார், எஸ் சார். வெரி குட். கிளம்புங்க. போக சொல்லிட்டாரு. தொப்பியை மட்டி சல்யூட் அடி. சார் வந்துரு சீக்கிரம் வந்துரு. ஒரு நிமிஷம் இருக்க மிஸ்டர் அழகு சுந்தரம். ஐயோ, இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியலையே. உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும். கொடுக்கணுமா? என்னது, அடியா? உன்னைய வேலைக்கு சேர்த்த பாவத்துக்கு நான் வாங்க சார். வர்றேன் சார், வர்றேன். என்ன சார்? உங்களை பாராட்டினதை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னல, அது வாபஸ். உங்க வைஃபை IPS படிக்க வச்சதுக்காக உங்களை பாராட்டி இந்த பொக்கேவை உங்களுக்கு கொடுக்கறேன். இந்தாங்க, பயப்படாம வாங்கிக்கோங்க. இனிமே ஈஸ்வரிய வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, கைய கொடுங்க. வெரி குட். போயிட்டு வாங்க. ஓகே, கொடுத்துட்டு கையை உடச்சு விட்டாரு சார். போயிட்டு வாங்க ஈஸ்வரி. சின்னையா, வழிய விடுங்க சின்னையா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன கேட்க சொல்றீங்க? என்ன கேட்க சொல்றீங்க? இந்த தடவையும் DGP என் ராஜினாமா லெட்டர் வாங்கிக்கலையேன்னு நானே பயங்கர கோவத்துல இருக்கேன். தயவு செஞ்சு வழிய விடுங்க. சின்னையா, ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? உங்களுக்கு என் பிரச்சனை புரியவே புரியாது. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது ஈசு. பிடிவாதம் பிடிக்காதீங்க சின்னையா. ஏன் ஈசு, என்னைய பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்படி என்னை நம்ப வச்சு ஏமாத்தலாமா நீ? என்ன நல்லா ஏமாத்திட்ட ஈசு. தெளிவா திட்டம் போட்டு நாடகமாடி என்ன ரொம்ப நல்லா ஏமாத்திட்டல. ராஜினாமா லெட்டர் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு உன் கூட என்னையும் துணைக்கு கூட்டிக்கிட்டு வரமாட்டேன்னு சொன்னவனை கட்டாயப்படுத்தி கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்க DGP கிட்ட லெட்டர் கொடுத்து அவரு அதை வாங்கி படிச்சு ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாரே. அத்தனையும் நடிப்பு தானே ஈசு? சொல்லு, நடிப்பு தானே? சின்னையா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் ஈசு, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த அழகு சுந்தரம் முட்டா பைய, ஏமாந்த பைய, கள்ள மண்ணுன்னு சொன்னாலும் நம்பிடுவான், மண்ண பொண்ணுன்னு சொன்னாலும் நம்பிடுவான் தானே? எல்லாருமா சேர்ந்து என் தலையில மசாலா அரைச்சு குழம்பு வைக்கிறீங்க. ஐயோ தெய்வமே, இந்த கொடுமையெல்லாம் பாக்குறியா இல்ல பாக்கலையா? DGP ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் என் கூடவே இருந்து பார்த்ததுக்கு அப்புறமும் என்னை என் சின்னையா நம்ப மாட்டேங்கிறாரே. ஐயோ, நான் ஏமாத்துறேன் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன்? இத பாருங்க சின்னையா, நீங்களே என்ன நம்பாதப்போ இனிமே யாரு என்ன நம்பனா என்ன, நம்பாட்டி என்ன? நீங்க போங்க, போய் அத்தைய பார்த்து DGP ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கடகடன்னு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி பஞ்சாயத்தை வைங்க. நான் போய் முதல்ல பஞ்சாயத்தை கூட்டுவேன், அதுக்கப்புறமா நீங்க வந்து கோலம் போடுவீங்களா? இந்த கதையெல்லாம் இனி அழகிட்ட நடக்காதுமா. நீ இப்பவே கூடவே வா, அம்மா கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்டுறேன். உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. நீ என்ன பாக்குற? உனக்கு ஓன் DGP சொன்னது பெருசா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டோட DGP என் அம்மா தான். இப்ப வரைக்கும் அவங்க எடுக்கிறது தான் முடிவு, அவங்க சொல்றது தான் தீர்ப்பு. அவங்க உன்னைய வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னா நீ போக கூடாது.
யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்னு சொன்னா நீ போடக்கூடாது, அவ்வளவுதான். என்ன அப்படியே பாக்குற? வா. சின்னையா இருங்க சின்னையா, நான் உங்ககிட்ட நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க என்ன நம்ப வேண்டாம். என் அத்தையும் என்ன நம்ப வேண்டாம். ஆனா என் சண்முகம் என்ன நம்புவாரு. அவரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தவரு, அதனால டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனை சட்டத்திட்டம் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அவர்கிட்டயே போய் நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி போன என் மனசு விட்டு நல்லா அழுதுட்டு அப்புறம் வர. நீங்க தயவு செஞ்சு முன்னாடி போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. சண்முகம், சண்முகம். என்னது இது? நாம ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்டலான்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்டுறேன்னு போறா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, நான் என் சின்னையாவை நம்பி ஏமாந்துட்டேன் சண்முகம், ஏமாந்துட்டேன். சின்னையாவும் உங்களை மாதிரி என்ன நல்லா பாத்துப்பாரு, என்ன கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவாருன்னு நான் நம்பினேன். இப்ப பாருங்க, நான் ஏமாந்து போயிட்டேனே. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே என்ன ஐபிஎஸ் படிக்க வைக்கிறதா சொல்லிருக்காரு. அத நான் உண்மையான அக்கறைன்னு நம்பி நம்ம அப்பாவோட கனவை சின்னையா நிறைவேற்றுவாரு, என்ன ஐபிஎஸ் ஆக்கிடுவாருன்னு நம்பி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் படிச்சு முடிச்சு வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அப்படியே மாறிட்டாரு சண்முகம், அப்படியே மாறிட்டாரு. இப்போ என்ன இந்த வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்றாரு. சரி, நானும் சரி, கல்லானாலும் கனவு, புல்லானாலும் புருஷன்னு அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நீங்க ஆசைப்பட்ட இந்த வேலைய வேண்டான்னு ராஜினாமா லெட்டர் எழுதி கொண்டு போய் அந்த டிஜிபி கிட்ட கொடுத்தேன். சண்முகம், உங்களுக்கு அந்த டிஜிபி பத்தி தெரியும்ல. அவரு என் ராஜினாமா லெட்டரை வாங்காம உன் அப்பா சண்முகம் மாதிரி நீயும் சின்சியரான போலீஸ் ஆபீசரா டிபார்ட்மெண்ட்ல இருந்து உன் கடமைய செய்யி உன் சட்டத்தை காப்பாத்துன்னு சொல்லிட்டாரு. அவரு பேச்ச மீறி என்னால என்ன சண்முகம் செய்ய முடியும்? ஆனா இத சின்னையா புரிஞ்சுக்காம நான் நடிக்கிறேன்னு சொல்றாரு. என்னால இத தாங்கிக்க முடியல. எனக்கு இப்ப வாழவே பிடிக்கல. நான் யூனிஃபார்ம் போட்டத பார்த்து நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. ஆனா என் சின்னையாவுக்கு நான் யூனிஃபார்ம் போட்டு வந்தாலே சிங்கம்புலிய பாக்குற மாதிரி பாக்குறாரு சண்முகம்.